பட் செல்ஃப் லேர்னிங்காக தான் நான் யோகா கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் யோகா கற்றுக்கிட்டேன். 8 வயசுலேயே பியூபர்ட்டி ஏஜுங்கிற ஒரு விஷயம் வந்து பெண் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நம்மளோட எக்ஸசைசஸ் எல்லாமே ஃபுல்லி பேஸ்ட் ஆன் த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அண்ட் யூட்ரஸ் ஓவரி ஹெல்த் கேர். ஸ்பெஷல் திங் இன் யோகா இஸ் கர்ப்ப சன்ஸ்கார். கர்ப்ப சன்ஸ்கார்ன்ற ட்ரைனிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தட் இஸ் லைக் க்ரூமிங் த பேபி இன் த womb. ஸோ அந்த 40 to 50ல விமன் ஃபேஸஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ், not only physiologically but even in the family and even in the profession. So hi, hello, welcome. Weekend Voice for Women Foundation மூலமா இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க பிரியா மாதேஷ் மேம். ஸோ மேம் வாஸ் ஹியர் யோகா ட்ரெய்னர். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மேம் வந்து யோகா எந்த அளவுக்கு முக்கியம், யோகா எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்றத மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க மேம். எஸ், என்னோட பேர் பிரியா மாதேஷ். நான் யோகா பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி விமனுக்கும் கேர்ள் சில்ட்ரனுக்கும் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இட் இஸ் ஃபார் மோர் தென் 10 years. இட்ஸ் மை 11th year. ஓகே மேம். அண்ட் வி ஹாவ் 2 branches. இங்கேயும் மேடவாக்கம்லையும் பண்ணுறோம் அண்ட் வேலுச்சேரி ஆல்சோ வி ஆர் டூயிங். ஓகே மேம். மேம், யோகா இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? எது மூலமா நீங்க வந்தீங்க? எது உங்களை தள்ளுச்சு நம்ம யோகா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு மேம்? யோகா ஒய் நீங்க எதுக்கு சூஸ் பண்ணீங்க மேம்? எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் த ஃபயர் வாஸ் இன்சைட் மீ, ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் டீச்சிங்கில் அப்படின்னுட்டு. பட் செல்ஃப் லேர்னிங்காக தான் நான் யோகா கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் யோகா கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இமோஷ்னல் நான் இருந்தேன். நான் எது எடுத்தாலும் அழுதுருவேன், இல்லைன்னா குட்டி ரொம்ப கோவம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்தேன். ஸோ என்ன க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் யோகா கற்றுக்கிட்டேன். லேட்டர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கம்பல் பண்ணாங்க, சரி நீ உனக்கு தெரியும்ல எங்களுக்கும் சொல்லிக் கொடு அப்படின்னுட்டு. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் கம்மிங் இன் டு த டீச்சிங் ப்ரொஃபஷன். சூப்பர் மேம். ஸோ மேம், சென்னையில as a யோகா ட்ரெயினரா எப்படி சர்வே ஆகுறீங்க? How do you feel about this, ma'am? Yeah, first thing I feel so proud. ஏன்னா எனக்கு ஒரு சிட்டியில், பிகாஸ் ஐ பேசிக்லி ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ சிட்டிக்குள்ளே வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் நினைக்கல, ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுவோன்னு நான் நினைக்கல. ஸோ தட் வாஸ் ஸோ ஹாப்பி. அதர் திங் இஸ், இங்கே சேலஞ்சுன்னு எதுவுமே நான் பார்க்கல. பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் மை டீச்சிங். பிகாஸ் நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லி தரதுனால எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ ஃபார் ஸோ குட். அதனால எனக்கு எதுவுமே சேலஞ்சாக தெரியல. அண்ட் ஐ டோன்ட் ஃபீல் எனிபடி ஆஸ் அ காம்படிட்டர் டு மீ, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டூயிங் அ குட் ஜாப். ஏன்னா எல்லாருமே யோகா சொல்லி கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அது எல்லா இடத்துலையுமே நல்லபடியாக நடக்கணுங்கிறது தட்ஸ் ஃபைன். உங்களோட பயிற்சி முறை எப்படி இருக்கும்? இப்போ நான் யூஸ்வலாக காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் அப் ஒன்று பண்ணுவேன். ஏன்னா வார்ம் அப் இல்லாமல் எந்த செஷனுமே ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ வார்ம் அப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேசிக்காக சன் சல்யூட்டேஷன், சூரிய நமஸ்காரம் இருக்கலாம், அது ஒரு 6 ரவுண்டு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒவ்வொரு நாள் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து ஒரு ஹிப் ஓப்பனிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லைன்னா அப்பர் பாடி கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து பேஸ்ட் ஆன் மை இன்ட்ரெஸ்ட் தட் டே ஐ டிசைட். அது பண்ணிவிட்டு தென் ஒரு 5 or 10 minutes கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அண்ட் பிராணாயாமா. இதுதான் என்னோட டெய்லி ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். அண்ட் சேம் வே வி கிவ் த ட்ரைனிங், சேம் ட்ரைனிங் டு த கிளைண்ட்ஸ் ஆல்சோ. இங்கேயும் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒரு டார்கெட் வச்சுருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து அப்பர் பாடி ஒர்க் அவுட்டு, ஒரு நாள் கோர் ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம், ஒரு நாள் வந்து ஹிப் ஓப்பனிங், ஒரு நாள் பேக் பெண்டிங் அண்ட் ஸ்பைனல் கேர். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு இது விஷயங்களை டார்கெட் பண்ணி தட் வே வில் கிவ் த ட்ரைனிங். ஓகே. இப்போ வந்து ஒரு பிரெக்னன்சி டைம் ஆகட்டும், இல்ல அப்போ உங்களுக்கு மெனோபாஸ் டைம் ஆகட்டும், இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகட்டும், அந்த டைம்ல யோகா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அவங்க என்ன மாதிரி யோகாலாம் பண்ணணும், அப்படி யோகா பண்றது மூலமா விமென்ஸ்க்கு என்ன மாதிரியான நெசசிட்டி இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்ட் ஃப்ரம் பியூபர்ட்டி ஏஜ்ல, இந்த 8 வயசுலயே பியூபர்ட்டி ஏஜுங்கிற ஒரு விஷயம் வந்து பெண் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அந்த 8 yearsலேருந்தே நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ நம்மளோட எக்ஸசைசஸ் எல்லாமே ஃபுல்லி பேஸ்ட் ஆன் த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அண்ட் யூட்ரஸ் ஓவரி ஹெல்த் கேர். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், எக்கோட குவாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு டயட்டும் கொடுக்குறோம். அண்ட் அட் த சேம் டைம் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ப்ளஸ் ப்ரெக்னன்சி, நீங்கள் சொன்னீங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸ் இன் விமெனோட லைஃப்பில். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீநேட்டல் யோகானே தனியாக இருக்குது.
ஸோ அதில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா அவங்களுக்கு லேபருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். அண்ட் அந்த லேபர் ஈஸியாக அவங்களுக்கு நேச்சுரல் டெலிவரி நடக்கிறதுக்கும் சில எக்ஸசைசஸ் ஆசனங்கள் எல்லாம் இருக்குது, அதையும் சொல்லி கொடுக்குறோம். ப்ளஸ் அந்த டைமில் ஒரு அம்மாவுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும், ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த மென்டலி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ த ஸ்பெஷல் திங் இன் யோகா இஸ் கர்ப்ப சன்ஸ்கார். கர்ப்ப சன்ஸ்கார்ன்ற ட்ரைனிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தட் இஸ் லைக் க்ரூமிங் த பேபி இன் த ஊம்ப். ஸோ வயிற்றுக்குள்ள இருக்கையிலேயே உங்க குழந்தைய நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட அவங்களுக்கு ஒரு ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணி நல்ல பாசிட்டிவ் தாட்ஸு, வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை ஃபீட் பண்ணுறது தான் கர்ப்ப சன்ஸ்கார். ஸோ அந்த ட்ரைனிங்கும் இங்கே நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் மெனோபாஸ். எஸ், மெனோபாஸ் அப்படின்றது ஒரு 50th இயரில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு விஷயம் தான். ஆனால் அதோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 40 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அதை வந்து பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 40 to 50ல விமன் ஃபேஸஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ், நாட் ஓன்லி physiologically but even in the family and even in the profession. Their profession also they'll face lot of changes. ஏன்னா இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு 40-45 இயர்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ்ல இருப்பாங்க. ஸோ ஹேண்ட்லிங் அ டீனேஜ் சில்ட்ரன் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். அவங்க வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓல்ட் ஏஜ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஃபிசியலாஜிக்கலி ஷீ இஸ் ஆல்சோ ஹேவிங் சம் பெயின் இன்சைட் அண்ட் ஷி ஹாஸ் டு மேனேஜ் த ஃபேமிலி ஆல்சோ. ஸோ அந்த டைமில் ஒரு அம்மாவுக்கு அந்த 45 இயர்ஸ் ஓல்டில் இருக்கிற ஒரு லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், மேனேஜிங் சோ மெனி திங்ஸ் இருக்கும். ஸோ தே ஆர் சஃபரிங் போத் ஃபிசிக்கலி, மென்டலி அண்ட் எமோஷனலி ஆல்சோ. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யோகாவில் நல்ல ட்ரைனிங் இருக்கு. ஸோ அதையெல்லாம் கொடுத்து மெடிடேஷன் கொடுப்போம் அண்ட் பிராணாயாமா கொடுப்போம். சிம்பிள் ஆசனாஸ்லேயே அது எல்லாமே அவங்க கியூர் பண்ண முடியும். பட் ஒன்லி திங் இஸ் தே ஷுட் பி கன்சிஸ்டன்ட் டு த ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தே கேன் ரிப் அ குட் ரிசல்ட். ஓகே மேம். ஸோ டெய்லி பெண்கள் அவங்களோட டெய்லி ரொட்டீனில் என்னென்ன மாதிரி ஆசனாஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் ஒன் ஆஃப்டர் அனதர் காமிக்கிறேன். அண்ட் டியூரிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் அப்போ நீங்கள் பண்ணக்கூடாத 2 ஆசனாஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இப்போ நம்ம பண்ண போகிற எல்லா ஆசனாஸுமே சேஃப் டியூரிங் யோர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ். ஸோ நவ் ஃபர்ஸ்ட் ஆசனா இஸ் ஊர்த்வ தடாசன். ஸோ ஊர்த்வ தடாசனில் யூ ஹாவ் டு ரேஸ் யோர் ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் நல்லா இன்டர்லாக் பண்ணிட்டு ஃபிங்கர்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நவ் கம் ஆன் டு யோர் டோஸ். ஹீல்ஸை லிஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணுங்க. முடிஞ்சா இதில் நீங்கள் வாக்கிங் கூட பண்ணலாம். ஸோ திஸ் வி கால் இட் டோ வாக்கிங். ஸோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டோ வாக்கிங் பண்ணலாம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு. ஈவன் யூ கேன் டூ யோர் ஹீல் வாக்கிங். ஹீல்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் கம் ஃப்ரண்ட் அண்ட் தென் கேன் கோ பேக். ஸோ சில பேருக்கு இது பண்ணும்போது பேலன்சிங் போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா you have to gaze at one particular point and slowly you can walk forward and backward. இந்த ஆசனா பண்றதுனால என்ன ஒரு மேஜர் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு ரொம்ப நேரம் நின்னா இந்த குதிங்கால் வலிக்கிறது, கெண்டாக்கால் வலிக்கிறது, முட்டு வலி, ஸோ இந்த இடம் எல்லாம் வலிக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த லெக் பெயின் எல்லாத்தையுமே இது வந்து ரிலீஸ் பண்ணும். அண்ட் வெரிகோஸ் வெயினுக்கு இது ஒரு சூப்பரான ஆசனா. ஸோ அடுத்த ஆசனா பார்த்தீங்க அப்படின்னா பத்த கோணாசன். பத்த கோணாசன் அப்படிங்கிறது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம உட்கார்றது. ஸோ இதில் இந்த காலை ஹீல்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பெரினியம் கிட்ட க்ளோஸாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு போகலாம். சில பேருக்கு இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த தை கீழேயே இறங்காது. அப்போது அடியில் ஒரு பில்லோ, இந்த கால் கடையிலையும் இந்த கால் கடையிலையும் ஒரு பில்லோ போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காரதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஸ்பைன் எரெக்டடா இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இதுலயே இன்னொரு ஆசனா இருக்கு, தட் இஸ் கால் தித்திலி ஆசன். பட்டர்ஃப்ளை போஸ்லயே இது பவுண்டட் ஆங்கிள் போஸ், இது பட்டர்ஃப்ளை. ஸோ யூ கேன் ஃபிளாப் த தைஸ் அப் அண்ட் டவுன். நீங்க ஸ்லோலி ஸ்டெடிலி ஃபிளாப் பண்ணிட்டே இருக்கலாம். இது ஒரு 5 minutes டெய்லி நீங்க பண்ணலாம். இது உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கு ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் இதுக்கு பேரு வஜ்ராசனா. வஜ்ராசன் எப்பவுமே ஒரு பெஸ்ட் ஆசனா. நம்ம யோகா கல்ச்சர்ல ஒரு சூப்பரான ஆசனா அப்படின்னா அந்த வஜ்ராசன். ஏன் அப்படின்னா சாப்பிட்ட உடனே கூட நீங்க இந்த ஆசனா செய்யலாம். செய்யக்கூடிய ஒரே ஆசனாவும் இதுதான். இட் ஹெல்ப்ஸ் இன் குட் டைஜஷன். ஸோ விமனுக்கு ஒரு டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கு, அப்டாமினல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வஜ்ராசன் ரொம்ப நல்லது. இப்போ இதுல இருந்து அடுத்த ஆசனா நம்ம போறோம், விச் இஸ் கால் மார்ஜரி ஆசனா. இந்த மார்ஜரி ஆசன் உங்களோட ஸ்பைனுக்கு, எவ்வளவோ லேடிஸ் நம்ம சொல்லுவோம் இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னுட்டு. ஸோ அந்த இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாத்துக்குமே இந்த மார்ஜரி ஆசன் இஸ் அ வெரி குட் சொல்யூஷன். இது நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வஜ்ராசனுக்கு வந்துட்டு உங்களோட எல்போஸை நீஸ்க்கு முன்னாடி, உங்க முட்டிக்கு முன்னாடி வச்சுக்கணும். இதை வந்து ஒரு ஃபோர்ஆர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 forearm ப்ளஸ் 1 palm distance எடுத்துட்டு யூ ஷுட் கம் அப். உங்களோட ஹிப்பை தூக்கிடணும். ஸோ திஸ் இஸ் யோர் மார்ஜரியோட ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ இது இப்போ ஹிப் ஸ்பைன் வந்து நியூட்ரலா இருக்கு.
Now you have to arch your lower back. You have to inhale here. And for exhale, just rounding the spine and drop your chin on the collarbone. Again, inhale, arch, and exhale, round. So, இந்த மாதிரி டெய்லி ஒரு 10 டைம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எப்போ கையை ஊன்றதா இருந்தாலும் உங்களோட ஃபிங்கர்ஸ் 5 விரலும் விரிஞ்சு வச்சிருக்கணும். டோன்ட் க்ளோஸ் யுவர் ஃபிங்கர்ஸ். ஸோ ஃபிங்கர்ஸ் நல்லா அப்பார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்துக்கோங்க. அண்ட் பெல்விக் ஃப்ளோர் மசிலை நல்லா என்கேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன் மோர் டைம், யூ இன்ஹேல், ஆர்ச் யுவர் லோவர் பேக், and for exhale, just rounding the spine. Then slowly come back to Vajrasana. ஸோ நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பற்றி நிறைய பேசணும் இல்லையா? எஸ்பெஷலி விமன் ஆஃப்டர் 30 இயர்ஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அவங்க பண்ணணும். அதில் ஒரு 3 ஆசனா இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பலகாசன், ஹை பிளாங்க்கு, அடுத்தது 4 ஆர்ம் பிளாங்க்கு, அப்புறம் நவாசன், ஒரு போட் போஸ், சின்ன பேபி போட் போஸ் கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பலகாசனுக்கு எகெயின் அதே மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஜஸ்ட் டக் யுவர் டோஸ் அண்ட் லிஃப்ட் த ஹிப் அப். ஸோ இதில் ஒரு காமன் எரர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹிப்பை சிங்க் பண்ணுவோம், இல்லைன்னா ஹிப்பை தூக்கிப்போம். இது ரெண்டுமே எரர். ஸோ இட் ஷுட் பி இன் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு லைன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுலையும் எகெயின் உங்கள் கோர் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், ஆர்ம்ஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், அண்ட் என்டையர் அப்டாமினல் மசில்ஸு, ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ டெய்லி ட்ரை டு ஸ்டே இன் பிளாங்க் ஃபார் மினிமம் 30 செகண்ட்ஸ். இதுக்கப்புறம் அப்படியே 4 ஆர்ம் பிளாங்க். இதில் அப்படியே எல்போஸ் கீழே வச்சுட்டு திரும்ப இந்த ஹிப்பை தூக்காம, ஹிப் ஷுட் கம் டவுன், இட் ஷுட் பி இன் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது ஆல்சோ யூ ஹாவ் டு டூ ஃபார் மினிமம் 30 செகண்ட்ஸ். இது நீங்கள் டெய்லி பண்ண யூ கேன் இன்க்ரீஸ் த கவுண்டர். ஸோ இனிஷியலாக ஒரு 30 கவுண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 40 கவுண்ட்ஸ், 50, தென் 1 மினிட் வரைக்கும் கூட நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நவாசன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், விச் இஸ் அ போட் போஸ். ஸோ ஸ்லோலி ஸ்ட்ரெச் த லெக்ஸ். லெக்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஈஸியாக பேபி போட் தான் நம்ம பண்ண போகிறோம். சிம்பிளி யூ ஃபோல்ட் த லெக்ஸ் அண்ட் தென் ரிலீஸ் த ஹேண்ட்ஸ். இதில் ஓப்பன் த செஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரவுண்டிங் த ஸ்பைன். ஸ்பைன் வந்து ரவுண்டடாக இல்லாமல் செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு யூ லிஃப்ட் த லெக்ஸ் அப். ஸோ இதில் முடிஞ்ச வரைக்கும் 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் போஸ் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் யுவர் கோர் மசில்ஸ். ஸோ இப்போ பண்ணின 3 ஆசனங்கள் இருக்கு இல்லைங்களா, பலகாசனா, அந்த ஹை பிளாங்க்கு, எல்போ பிளாங்க்கு, அண்ட் ஆல்சோ யுவர் நவாசன். இது 3 டியூரிங் யுவர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் யூ நாட் சப்போஸ் டு டூ. அண்ட் இப்போ பண்ண போகிற அடுத்த 2 ஆசனா, சேத்து பந்தாசன் அண்ட் விபரீத காரணி, இதுவுமே நீங்கள் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஃபுல்லாக உங்களோட கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக நம்ம போகிறது. ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மீதி ஆசனங்கள் எல்லாமே நீங்கள் உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்பையும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது சேத்து பந்தாசன். சேத்து பந்தாசன் இஸ் அ பிரிட்ஜ் போஸ். ஸோ நல்லா படுத்துக்கிறோம், காலை நல்லா மடிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஹீல்ஸ் ரெண்டும் க்ளோசர் டு யோர் க்ளூட்ஸ். க்ளூட்ஸ் கிட்ட நல்லா கிட்ட கொண்டு வந்துட்டு முடிஞ்சா இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ண முடியல ஆங்கிள்ஸ் அப்படின்னா கையை கீழேயே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது மெல்ல உங்களோட லோவர் பேக்கு இதை லிஃப்ட் பண்ணிட்டு அப்பர் பேக்கு So this is your bridge pose. இதுல கொஞ்சம் intensity வேணும்னு நினைச்சீங்கன்னா you come on to your toes, interlock the floor and can lift even more higher. இதுல இன்னொரு வேரியேஷன் என்ன அப்படின்னா, you can just hold your lower back and simply you can lift the leg up. ஏக்கப்பாத சேது பந்தாசனா. This also you can practice on both sides. இது டெய்லி ஒரு 5 செகண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இது பண்ணி முடிச்சோடனே ஒரு சின்ன ஹக், காலை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு திஸ் இஸ் கால்ட் பவன் முக்தாசன். இது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஸ்பைன் வந்து ஒரு டீப் பேக் பெண்ட் போகிறதுனால இந்த ஆசனா வந்து ஒரு கவுண்டர் போஸாக இருக்கும். ஸோ யூ கேன் ரிலாக்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போஸ் என்ன அப்படின்னா விபரீத கர்ணி. விபரீத கர்ணி இஸ் வெரி குட் ஃபார் விமன். விமனோட இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கெல்லாம் பியூபர்ட்டி ஏஜ்லேருந்து மெனோபாஸ் வரைக்கும் எல்லா விமனும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். பண்ண முடியாதவங்க என்ன செய்யலான்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விபரீத கர்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல யூ ஜஸ்ட் லே டவுன், நல்லா படுத்துட்டு நல்ல ஒரு கோர் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா ஈஸிலி யூ கேன்
lift the legs, the hip up, and then hold your lower back. So the legs are in 45 degree above your face. If you are very confident, you can slowly release the hands. Initially பண்றவங்க hands வச்சு உங்களோட இடுப்பை பிடிச்சிக்கலாம். இல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னா you can drop the hands down. இது இதுல வந்து டெய்லி ஒரு 1 minute நீங்க ஸ்டே பண்ணலாம். இனிஷியலா இது பண்ண முடியாதவங்க slowly come down and can lift your legs up to simply the 90 degree. இதுவும் முடியலன்னு நினைக்கிறவங்க காலை இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு கூட you can stay 90 degree for 1 minute daily. See the toes, the கால் விரல்கள் வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். Not this way, this way. ஸோ இப்படியும் ஸ்டே பண்ணிக்கலாம். வேணும்னா காலை பிடிச்சிக்கலாம். ஸோ இதில் ஒரு 1 minute ஸ்டே பண்ணுங்க. ஒன்ஸ் யூ ஆர் டன் முடிச்சதுக்கப்புறம் again you hug your legs and stay here for a while. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு then you can raise up. ஸோ தேங்க்யூ மேம். சோ மெனி குட் திங்ஸ் நீங்க வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. இது நிறைய விமென்ஸ்க்கு இன்னும் இன்ஸ்பைரிங்கா இருக்கும் யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ மேம். Thank you so much for this opportunity.